நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் என் அறிவுள்ளோடு உங்களுக்கு வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஈஸ்வரா, இதற்கு முன்னாடி கர்ம வினை அதில் பற்றி பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு 2 வீடியோக்கள் வெளியிட்டிருக்கேன். அதோட லிங்க் நான் கீழே கொடுக்குறேன். அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா பார்க்கக்கூடிய உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு புரியும். என்னுடைய வாழ்வில் நடந்த ஒரு சம்பவத்தை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். இந்த கர்ம வினை எப்படி ஒரு மனிதர்களையும் ஆட்கொள்கிறது அப்படின்றத பற்றி. கர்ம வினை அனைவரையுமே தாக்கும், நெகட்டிவாக பாசிட்டிவாக தாக்கும். அது நம்மளுடைய ஆற்றலை பொறுத்து அந்த கர்ம வினைகள் நம்முடைய செயல்முறைகள், பழக்க வழக்கங்கள், நடவடிக்கைகளை வைத்து தான் அமையும். கர்ம வினைன்றது தாக்குதல் அல்ல, அது காத்தல் அப்படின்றதையும் அந்த வீடியோவில் மிக தெளிவாக சொல்லியிருப்பேன். இந்த கர்ம வினைன்றது அனைவரையுமே தாக்கக்கூடிய ஒரு சம்பவம் தான் கர்ம வினை. அனைவருடைய வாழ்க்கையிலையும் கர்ம வினை என்பது கண்டிப்பாக இருக்கும். இந்த கர்ம வினை இருப்பதனால தான் அனைத்து ஜீவராசிகள், மனிதர்கள் மட்டுமல்ல, மனிதர்கள் மறுஜென்மம் எடுப்பதற்கு மூல காரணமே இந்த கர்ம வினை தான் கண்டிப்பாக இருக்கும். இதை பற்றி பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்ற வீடியோக்களை கமெண்ட் பாருங்க. அதுலேயும் சொல்லியிருப்பேன். தெய்வ பக்தி உடையவருக்கும் தெய்வ பக்தி இல்லாதவரையும் அனைவரையுமே தாக்கக்கூடிய விஷயம்தான் இந்த கர்ம வினை. அப்பேற்பட்ட கர்ம வினைகள் பற்றி என்னுடைய வாழ்வில் நடந்த ஒரு சம்பவத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். இது ஒரு சின்ன உதாரணம் தான். என்னுடைய சிறு வயது காலகட்டத்தில் நாய்களை கண்டா கல்லை விட்டு எறிகிற பழக்கம் என்கிட்ட இருந்துச்சு. அது ஒரு விளையாட்டுத்தனமாக கர்ப்பமான ஒரு நாய் ஒன்று வருது, என் கண் முன்னாடி வருது. நான் வீட்டு வாசல விளையாண்டுக்கிட்டீங்க. அப்போ நிற கர்ப்பமாக வவுறு அப்படி பெருசாக இருக்கு, குட்டி போறக்கூடிய நிலையில இருக்கு. அப்போ அந்த நாயை நான் பார்த்துட்டேன். பக்கத்தில் ஒரு கருங்கல், நல்ல பெரிய இவ்வளோ பெரிய கல். அந்த கல்லை எடுத்து செவனேன்னு போய்கிட்டு இருந்த நாயை கல்லை விட்டு எரிஞ்சிட்டேன். அதோட வகுத்திலே எரிஞ்சிட்டேன். அது வலி பொறுக்க முடியாம துடித்து ஓடுது. அப்ப பக்கத்துல எங்க அம்மா நின்றுக்கிட்டாங்க. பார்த்துட்டு ரொம்ப கடுமையா கண்டிக்கிறாங்க. பாம்புண்டாது வகுத்துல குட்டியை அவரை சுமந்துக்கிட்டு இருக்கு. அதை போய் இவ்வளவு பெரிய கல்லை கொண்டு அந்த நாய் எரியே, அந்த நாய் ஒன்று என்ன செஞ்சிருச்சு, அதை போய் ஏன் இப்படி எரிய, நம்ம வாயிலா ஜீவனை, அதுக்கு எப்படி வலிக்கும் தெரியுமா? கர்ப்பமா இருக்கிற பெண்கள் சாதாரண ஒரு புளியங்கொட்டையவே வேப்பங்கொட்டையை கொண்டு அந்த வகுத்துல எரிஞ்சாவே வலி தாங்க முடியாது, அந்த அளவுக்கு கடுமையா இருக்கும். வகுத்தல் பிள்ளையை சுமக்கிறதே அவ்வளவு பெரிய சிரமம். அப்படி இருக்கும்போது இந்த வாயில்லாத ஜீவனை நீ இப்படி ஒரு கருங்கலை போட்டு அதோட வகுத்துல இப்படி எரியறிய, அந்த பாவம் ஒன்று சும்மா விடுமா, அது பெரிய பாவம்டா அப்படின்றது மாதிரி கண்டிக்கிறாங்க. கண்டிச்சோடனே என்னோட புத்திக்கு அப்பதான் நான் யோசனை பண்ணி, ஆஹா ஆமா பெரிய தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு மனசு அப்படி பதறுது. அறியாம கல்வெட்டு எடுத்துக்கிட்டேன், அது வேற விஷயம். எரிஞ்ச பிற்பாடு எங்கள் அம்மா எனக்கு சொல்லக்கூடிய ஒவ்வொரு கருத்துக்களும் என்னை அப்படியே யோசிக்க வைக்கிறது. என் மனசு அப்படி பதறுது. அது நாய் நம்மளை என்ன செஞ்சிச்சு? ஒன்றுமே செய்யலை. செவனேன்னு போய்கிட்டு இருக்கிற நாயை கல் விட்டு எறிகிறோம். இதுதான் கர்ம வினை. ஒருவர் தப்பு பண்ணுறாரு அப்படின்னா அதுக்கு பனிஷ்மெண்ட்டு எப்படி நம்ம கொடுக்குறோமோ அதே மாதிரி தான் நம்ம அறிந்தும் அறியாமல், தெரிஞ்சோ தெரியாமையோ ஏதோ ஒரு விதத்தில் தவறு செஞ்சிடும். தெரியாம கூட அறியாம கூட ஒரு தவறு செஞ்சிருப்போம், அது பனிஷ்மெண்ட் அமைஞ்சிடும். இதுதான் பிரபஞ்சத்துடைய சுச்சுமம். இதெல்லாம் நமக்கு பதிவு பண்ணுன்றது இல்லை. ஆட்டிவிடைக்கு அந்த நொடி பொழுது, அந்த நிமிஷமே பதிவாகிட்டே இருக்கும். அதன் பின் எந்த நாயை கல் விட்டு இருந்தோனோ அந்த நாயை அப்புறம் கூப்பிட்டு கொஞ்சிறது, வகுத்து தடவி கொடுக்கறது, சும்மா தடவி கொடுக்கறது, அது சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுக்கறது, எப்படின்னா செய்ய ஆரம்பிச்சு. எந்த ஒரு நாயுமே என்னை கண்டால் பயந்து ஓடும். ஆனால் அந்த சம்பவம் நடந்த பிற்பாடு என்னுடைய வாழ்க்கையில் அதுக்குண்டான பிரதி பலன் இந்த பிரிவிலே அதை நான் அனுபவிக்க ஆரம்பிச்சேன். எப்படி அப்படின்னா, எனக்கு திருமணம் ஆகி என்னுடைய மனைவி கர்ப்பமாக இருக்கா. 9 மாதம் முடிந்து விட்டது. 10வது மாதம் ஆரம்பித்து விட்டது. குழந்தை இப்போவோ அப்போவோ அப்படின்னு எப்போ பிறக்கும் அப்படின்னு தெரியாமல் ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை இருக்கும். எப்போ வேணாலும் குழந்தை பிறக்கும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் நாங்கள் இருக்கோம். ஒரு வாடகை வீட்டிலேருந்து குடியிருக்கோம். ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் குடியிருக்கோம். ஒரு சாதாரண ஓட்டு, மேலே ஓட்டு வீடு, கீழே சென்று வீடு, மேல் மாடியில் மொதல் ஃப்ளோர் ஓட்டு வீடு. சும்மா சாதாரண வீடு தான்.
வீட்டு வாடகையே ஒரு 300 தான். 300 வீட்டு வாடகையில் குடியிருக்கேன். குளிக்கவோ பாத்ரூம் போகணும் அப்படின்னா மேலேருந்து கீழே இறங்கி தான் அந்த பாத்ரூமுக்கு போகணும். இரவு நேரம் என்னுடைய மனைவி பாத்ரூம் போகணும் அப்படின்னு சொல்கிறான். என்னை உசுப்பா அவளை கூப்பிட்டுக்கிட்டு துணைக்கு வரேன். மாட்டி விட்டு அப்போ கை தாங்கலை அவளை பிடிச்சி மாடி பட்டியில் கீழே இறக்கி கொண்டு வந்து ஒரு இடத்துல நின்றுக்கிட்டு ஒரு கப்பில் தண்ணியை கொடுத்து போயிட்டு வாம்மா அப்படின்னு அனுப்பிவிடுறேன். சின்ன சந்து சுற்றின்னு முள்வேலி கம்பி கட்டி அடைச்சிருக்காங்க. ஒரு அடி கப்பு, ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் உள்ளே போக முடியும். இருட்டாக இருக்குது. இந்த முன்னாடி ஒரு லைட் இருக்குது. அந்த லைட்டை போட்டு விட்டுட்டு உள்ளே போயிட்டு வாம்மா அப்படின்னு கப்பில் தண்ணியை கொடுத்து அனுப்பிவிடுறேன். இப்போ உள்ளே போனான். உள்ளே போகிறதுக்கு முன்னாடி கீ வீட்டுக்காரங்க என்ன பண்ணியிருந்தாங்க, விறகு அடுப்பை வந்து பதிச்சிருக்காங்க. அது சைடில் திரும்பி தான் இப்படி பெண்டாகி உள்ளே நேரம் உள்ளே போகிறான். உள்ளே போனவன் என்ன நினச்சாந்தானே பதறி அடித்து ஒரு அப்படி துடிக்க அப்படியே உயிர் வெறுத்து போய் துடிக்கிட்டு ஓடியாலாம். ஓடியாந்து அந்த அடுப்பு தடிக்கு முன்னாடி வந்து ஒரு 5-6 அடி தள்ளி வந்து குப்பருக்கு அப்படி விழுந்து கொண்டு போன கப்பு 3 தெரிச்சு பவுத்துல தரையில விழுந்து அடிச்சு விழுறான். அப்படியே பதறி போய் அப்பனே ஈஸ்வரான்னு துடிச்சு போய் அவளை போய் தூக்குறேன். பலமான அடி. அப்படியே வெறுத்து போயிட்டேன். அந்த நேரம் எனக்கு என்ன சேர்ந்து இல்லை, ஈஸ்வரான்ற அந்த ஒரு சொல்ல தவிர எனக்கு எதுவுமே சொல்லத்தில்லை. உண்மை புள்ள பதறிட்டு போயிட்டேன். அப்போ கொண்டு போன கப்புனா தெரிச்ச போச்சு. 3 பாகமாக தெரிச்சு போச்சு. அந்த கப்பையே 3 பாகமும் தெரிக்குதுன்னா அப்போ என்னுடைய மனைவி வவுறு எந்த அளவுக்கு அடிப்பட்டு இருக்கோம் யோசனை பண்ணி பாருங்க. சரியான அடி. அப்படி எனக்கு ஒன்றுமே சரியில்லை. கால் ஒழுக்கு இல்லை, அன்டைம். தண்ணியை கொடுத்து குடிக்க சொல்லி என்னம்மா அந்த பதட்டத்தில் அவளுக்கு என்ன நடந்துச்சுன்னு ஒன்றும் சொல்லத்தில்ல. ஒரு பதட்டத்தில் இருக்கா. உள்ளே இப்போ பாத்ரூம் இப்போ நான் உள்ளே போய் பார்க்குறேன், எட்டி பார்க்குறேன். உள்ளுக்கு வேறு எதுவும் இருக்கான்னு பார்க்குறேன். உள்ளுக்கு எதுவுமே இல்லை, இருட்டாக இருக்குது. கூட்டி வந்து அப்புறம் தண்ணியை கொடுத்து குடிக்க விட்டுட்டு என்னம்மா ரொம்ப அடியா பலமாக இருக்க, என்ன செய்யுதுன்னு கேட்டான். இல்லை ஒன்றுமில்லை. அந்த நேரம் கரும்புவினை ஒரு பக்கம் தாக்குது, தெய்வங்கள் ஒரு பக்கம் காக்குது. அன்னைக்கு மட்டும் எனக்கு அந்த தெய்வ ஆற்றல் தெய்வங்கள் மேலே ஒரு பற்று இல்லாமல் எனக்கு இருந்திருந்தால் அன்னைக்கு என்னோட மனைவி உயிர் போயிருக்கும். பௌத்தருக்கு அந்த குழந்தை மட்டும் இல்லை, என்னோட மனைவிக்கும் அன்னைக்கு உயிர் போயிருக்கும். ஆனால் அன்னைக்கு நடந்த சம்பவம் அந்த அப்பேற்பட்ட ஒரு சம்பவம். இங்கே அடித்து இங்கே விழுந்து இந்த கப்பு தெரிக்கிறதுலாம் பார்த்துக்குங்க. அந்த பலமான அடி வவுறு எல்லாமே இறைவனுடைய ஆற்றனால தான் அன்னைக்கு என்னுடைய மனைவி வந்து உயிர் காக்குறான். இதான் உண்மை, இதான் சத்தியம், இதான் உண்மை. ஆனால் அந்த சிறு வயதில் அன்று நான் அந்த கர்ப்பமான இருந்த அந்த நாயை கல் விட்டு எரிஞ்சு பார்த்தீங்களா, அதோட தாக்கல் இந்த சம்பவம் என்னுடைய மனைவி வந்து தாக்குது. அன்னைக்கு அந்த நாயை நான் மனதார உணர்ந்து நான் செய்தது தப்பு, குற்றம், பாவம் அப்படின்னு உணர்ந்து அந்த நாயை மட்டுமில்லை அனைத்து ஜீவராசிகளையும் அப்புறம் அன்பு செலுத்த ஆரம்பித்தேன். வாயிலார் ஜீவர்களுக்கு உணவு கொடுக்கறது, மற்றவருக்கு உண்மையிலே ஏதோ ஒரு விதத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உணவு, உதாரணத்துக்கு உணவு இருந்தாலும் சரி, இல்லை தக்க சமயத்தில் பண காசு வசதி கொடுக்குற மாதிரி இருந்தாலும் சரி, என்ன உதவியோ அதை செய்ய காலப்போக்கில் அதை உணர்ந்து எல்லாருக்கும் உதவி செய்ய ஆரம்பித்தது. தெய்வங்கள் மேலே பற்று வந்து தெய்வ ஆற்றல் பெற்று இப்படி ஒவ்வொரு விஷயங்களும் வாழ்க்கையிலேருந்து நடக்க ஆரம்பித்ததுனால இந்த கர்மவினையோட தாக்கல் குறையப்பட்டது. இந்த கர்மவழி தாக்கல் வந்து இந்த ஒரு சம்பவத்தை மட்டும் இதில் சொல்கிறேன். நான் கர்மவினை என்பது எப்படி தாக்கும் அப்படின்றதுக்கு இது ஒரு சின்ன உதாரணம். அப்போ இறைவன் சொல்லக்கூடிய அந்த இறைவன், இந்த பிரபஞ்சம் சொல்லக்கூடிய இந்த பிரபஞ்சம் அன்றாட மனிதர் வாழ்க்கையில் யாராருக்கு எப்படி சம்பவங்கள் வந்து கரெக்டாக அமைச்சு கொடுக்குன்னு பாருங்க. இது ஒரு இயற்கை, இது ஒரு சூட்சுமம், பிரபஞ்சத்தோடைய சூட்சுமம். பார்த்தீங்களா எப்படி நம்ம இது பார்த்தீங்களா, யாரோ ஒருவர் வந்து ஒரு தவறு செஞ்சால் அது பதிலாக ஏதோ ஒரு பனிஷ்மெண்ட் அப்படின்னா கிடையவே கிடையாது. நம்ம என்ன மாதிரி தவறுகள் செய்கிறோமோ, நம்ம என்ன மாதிரியான உதவிகள் செய்கிறோமோ அதுக்கு தகுந்தவாறு இந்த பிரபஞ்சங்கள் வந்து அமைச்சு கொடுக்குது பாருங்க. உதாரணத்துக்கு இந்த நாயை, கர்ப்பமான நாயை கல்லை விட்டு எரிஞ்சு தாக்குனேன். அதே தாக்கல் என்னுடைய மனைவியை வந்து தாக்குருப்பாங்க. பார்ட் 1 பார்ட் 2ல் வந்து சொல்லியிருப்பேன். தர்மங்கள் வந்து எந்த ஒரு பிரதிபலன் இல்லாமல் செய்யக்கூடிய அந்த நன்றி, அந்த உணர்வுக்கு, அந்த ஆற்றலுக்கு வந்து
ஏதோ ஒரு விதத்துல வந்து நம்முடைய கர்மாக்கள் வந்து குறையும், தெய்வ ஆற்றல் வந்து நம்மளை காக்கும். அப்படி இருக்கு என்னுடைய வாழ்வில் நடந்த சம்பவம். இந்த ஒரு சம்பவம் ஒன்று சொல்றேன். எந்த ஒரு பிரதிபலம் இல்லாமல் செய்த அந்த தர்மங்கள் வந்து அந்த நேரம் இந்த தெய்வம் அந்த பிரபஞ்சங்கள் வந்து என்னோட மனைவிய உயிருக்கு எதுவும் இல்லாமல் என்னோட குழந்தைக்கும் எந்த ஒரு முகத்தில் இருக்க அந்த குழந்தைக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் காத்து கொடுக்கும். பார்த்தீங்களா, இதுதான் பிரபஞ்சம், இல்லை தெய்வ ஆற்றல் அப்படின்றது. அதனால இப்போ சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, நமக்கு நம்மளே தெரியாமையே சில தவறுகள் செஞ்சோம். இப்போ என்கிட்டயே நிறைய பேர் சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, சாமி நான் யாருக்குமே எந்த ஒரு தீங்கு நான் செஞ்சது கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. நான் சரிங்க கேட்கிறது ஒரு சரிங்க அதனால ஒன்றுல உங்களுக்கு இறைவனோட ஆற்றல் இருக்கும், தெய்வ வழிபாட்டில் இருங்க அப்படின்னு நான் சொல்ல வேண்டிய கடமைக்கு நான் சொல்வேன். ஆனால் அவர்களுக்கே தெரியாமையே சில தவறுகள் நடந்திருக்கும். அவர்களுக்கு தெரியாமையில் புண்ணியங்களும் செஞ்சிருப்பாங்க. தெரிஞ்சும் புண்ணியங்கள் செய்ய முடியும், தெரியாமையே சில புண்ணியங்கள் செய்ய முடியும், செஞ்சிருப்பாங்க. அப்போ இந்த கர்ம வினைன்னு சொல்லக்கூடிய அந்த நிகழ்வு நம்முடைய வாழ்க்கையில் அறிஞ்சும் செஞ்சிருக்கலாம், அறியாமையும் செஞ்சிருக்கலாம். அப்போ கர்ம வினையின் தாக்கலும் செய்யும், நம்ம செஞ்ச புண்ணியங்களும் அந்த நேரம் வந்து நம்ம காக்கவும் செய்யும். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொடுக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களையும் தன்னுடைய வாழ்க்கையில் நம்மால் முடிந்த உதவிகள் மற்றவர்களுக்கு எந்த ஒரு தயக்கம் இன்றி, எந்த ஒரு யோசனை திட்டமிட்டு இல்லாமல், எந்த ஒரு விதமான பிரதிபலம் இல்லாமல் அனைவருக்குமே உங்களால் முடிந்த உதவிகளை நன்மைகளை செஞ்சுக்கிட்டே வாருங்கள். அது உங்களையும் காக்கும். உங்களை சார்ந்த, அதாவது மனைவியோ அல்லது கணவனையோ உங்களோட பிள்ளைகளையோ இரத்த சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சம்பந்தப்பட்ட அந்த வாரிசுகளை, அந்த இனங்களை, அந்த புண்ணியங்கள் வந்து உங்களை காத்து அருளும். இதுதான் இறை ஆற்றல். உங்களால் முடிஞ்ச உதவி 4 பேருக்கு செய்யுங்க. இது மனிதர்களுக்கு மட்டுமில்லை, அனைத்து ஜீவராசிகளுக்குமே நீங்க செய்யுங்க. அது நாயா கூட இருக்கலாம், ஒரு பூனையா கூட இருக்கலாம், பசுமாடா இருக்கலாம், கழுதையா கூட குதிரையா கூட இருக்கலாம், ஒரு கோழியா கூட இருக்கலாம், ஒரு கிளியா கூட இருக்கலாம், ஒரு காக்காவா கூட இருக்கலாம். ஜீவராசிகளுக்குமே உங்களால் முடிஞ்சது. நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு விரோதிகள், எதிரிகள் இப்படி இருப்பாங்க, சண்டை சச்சரவுகள் இன்னும் தோன்றும். அப்போ நமக்கும் கோபத்தாபங்கள் வரும். அப்போ நம்ம அந்த கோபத்தாபத்தில் சில வார்த்தைகள் விடப்படும், எல்லாமே ரெக்கார்டாகிட்டு இருக்கும். நாம் அவர்களை கண்டிப்பதற்கு நமக்கு எந்த விதமான உரிமைகளோ கிடையாது. அதை மாதிரி புரிஞ்சுக்கணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தன்னை தானே கண்டிப்பதற்கு தனக்கே ஒரு உரிமை கிடையாது. இப்போ வந்து ஒரு பக்தியுடையவர் இருக்காரு, அவருக்கு வந்து ஒருத்தர் குருன்னு ஒருத்தர் இருப்பார். எனக்கு அந்த மனித ரூபத்தில் எந்த ஒரு மனிதர்களையும் நான் குருவாக ஏற்றுக்கிட்டது இல்லை, இப்பவும் இல்லை. இறைவன் தான் எனக்கு குரு. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருப்பவர்கள் அனைவருமே, நல்ல உள்ளம் கொண்ட அனைவருமே எனக்கு குரு தான். ஏன்னா எல்லோருடைய மனதிலும் கடவுள் பக்தி உடையவராக இருந்தாலும் சரி, கடவுள் பக்தி இல்லாதவராக இருந்தாலும் சரி, உங்களுக்குள்ளேயும் இறை ஆற்றல் உண்டு, இந்த பிரபஞ்சத்தோட ஆற்றல் உண்டு. பாசிட்டிவான விஷயங்கள், நல் விஷயங்கள் வந்து எனக்கு யார் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்வேன். என்னோட வயது எளியவர்கள் இருந்தால், சிறுவர்களாக இருந்தாலும் சரி, என்னோட புத்திக்கு ஒரு விஷயத்தை வந்து உணர்த்துறாங்கன்னா அது யாராக இருந்தாலும் அது ஏற்றுக்கொள்வேன். இந்த நெகட்டிவான விஷயத்திலிருந்து மீண்டு பாசிட்டிவான எண்ணங்களுக்கு போங்க, செயல்பாட்டுக்கு போங்க. உங்களோட வாழ்க்கை, உங்களோட எண்ணங்கள் சுவிச்சம் பெற்று பிரகாசமாக வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி உங்கள் மனதார வேண்டி கேட்கிறேன். ஈஸ்வரா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பேசும் தெய்வங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இது போக உங்களுக்கு கொஸ்டின் கேட்கணும்னு தோணுச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஒரு வீடியோ மூலயமா கண்டிப்பாக வரும். உங்களுக்கு தபால் அனுப்பணும்னு தோணுச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அட்ரஸ் கொடுத்துருக்கோம், அந்த அட்ரஸ்க்கு உங்கள் தபால் அனுப்பலாம். அந்த தபாலுக்கான ஆன்சரும் ஒரு வீடியோ மூலயமா கண்டிப்பாக வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.